மதிப்புக்குரிய அந்த நகர மக்களே, எனக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டத்துக்கு நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. நீங்க இப்ப திருடர்களாக இருக்கீங்க. நானும் உங்களை மாதிரி திருடனா தான் இருக்கேன். அதனால இந்த கவர்மெண்டோட ஒட்டுமொத்த பணத்தையும் என்னோட சொகுசு வாழ்க்கைக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன். இன்னும் அதிகமா செலவு பண்ண நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே முட்டாள்க தான். உங்களுக்கு தலையில கொஞ்சம் கூட புத்திங்கிறதே கிடையாது. அந்த பாலாபுர மைக்கால எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சுடா. சரி பண்ணிடுறேன். அவங்கள அடிங்க. நாங்க அவங்கள போட மாட்டோம். அவங்கள அடிங்க. சீக்கிரம். தம்பி மக்களே, மைக்கு திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு முட்டையாலையும் அழுகுன தக்காளியாலையும் அடிச்சிட்டீங்க. சந்தோஷம்தான். இன்னைக்கு இதோட விலைகள்லாம் என்னன்னு தெரியும்ல. உங்க எல்லாரோட கோபம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது இந்த நகர்ல வசிக்கும் மக்களே, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்க யாருமே முட்டாள்கள் கிடையாதுன்னு. நீங்க மாவீரர்கள்னு தெரியும், திருட மாட்டீங்கன்னு தெரியும், ரொம்ப நேர்மையானவங்கன்னு தெரியும். நானும் உங்களை மாதிரி திருடவே மாட்டேன். நான் ரொம்ப நேர்மையானவன். அதனால கவர்மெண்டோட மொத்த பணத்தையும் என் வீட்டை பங்களாவா மாத்த முயற்சி நான் பண்ணல. நம்ம சிட்டியோட முன்னேற்றத்துக்காக அதை பயன்படுத்த போறேன். நீ நல்லா தானடா இருக்க. நான் எப்படிடா சரியா இருக்க முடியும்? எவ்வளவு பவர்ஃபுல்லான ஷாக் எனக்கு அடிச்சிருக்கு. ஏன்பா இப்படி கத்துன? அட நான் எங்கயா கத்திக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு. நானே டென்ஷனா இருக்கேன். ஏதோ கத்திக்கிட்டு இருக்கேன். சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கயா கத்துனேன்? நான் எங்க கத்தி பேசுறேன்? நீ ரொம்ப பயங்கரமா கத்துறப்பா. தயவு செஞ்சு அமைதியா பேசு. அட நான் இப்ப மெதுவா தானே பேசுறேன். அடே மோட்டோ, திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சு? லவுட் ஸ்பீக்கர் மாதிரி இந்த கத்து கத்துற. உனக்கு சாக்கடிச்சதுல இருந்து என்னமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. என்னடா எல்லாரும் பறந்து போய் கீழே விழுறாங்க. ஓடி வா ஓடி வா என் கூட ஓடி வா, ஓட பிறந்தவனே ஓடி வா. எப்படி மோட்டோ பாட்டு? பின்னால யாரும் வரலையே. நில்றடே மோட்டோ. நண்பர்களே, அவனை அடிச்சு பின்னுங்க, விட்டுறாதீங்க. முதல் பஞ்ச் என்னோட சார்பா கொடுக்கறேன். வந்து அவனை அடிச்சு ஓடி வந்துருமா? இப்ப மட்டும் நம்ம சிக்கன நம்மள தோலை வச்சு தலைக்கீழ தொங்க விட்டுருவாங்க. ஓடி வந்துரு, நிக்காத, திரும்பி பார்க்காத. Sir, the name is Singam, Inspector Singam. சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். அட கடவுளே, என்ன இது இவ்வளவு சவுண்டா இருக்கு? என் காது செவ்வே கிழிஞ்சிரு போல இருக்கே. என்னாச்சு சார்? அத நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க பெரிய ஜீனியஸ் சார். இந்த டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஜீனியஸ் சார். விடாதீங்க அவனை. லெஃப்ட் மோட்டோ, லெஃப்ட். ஓகே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. 3 மணி நேரமா மூச்சு திணற திறத்துறாங்க. கேளுங்க.
எப்படி போறது? ஐடியா அங்க பாரு. ஆ. வந்துரு மோட்டோ. சீக்கிரம் வாயேண்டா. அங்கேப்பா. ஓ போலாம் ரைட். டிரைவர் வண்டி எடுங்க. எப்படி லேண்டிங் ஆனோம்? இந்த வண்டி எடுத்துட்டு போவோம். நல்ல வேலை. பார்த்து விடாதமா. யாரோ யார் பெத்த பிள்ளையோ நீங்க வந்து எங்களை காப்பாத்துனீங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என் மேலேயே வந்து விழுந்திருப்ப. இல்ல. இந்த வாங்கிக்க. சிங்கப்பா, காப்பாத்துங்க. ஜஸ்ட் மிஸ். ஆமா. நோ எஸ் எஸ் ஓகே ஓகே ஓகே. ஓய் எல்லாரும் இங்கே இருங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. கமல்பூருக்கு போற பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சா. அப்புறம் ஒரு பஸ் கமல்பூரை நோக்கி போயிட்டு இருக்கான். நாம அதை உடனே தடுத்தாகணும். இல்லைன்னா அது உடைஞ்சு போன பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்துரும். பஸ்ல இருக்கிற எந்த பேசஞ்சரோட நம்பரும் இப்ப நம்ம கிட்ட இல்ல. அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும். பத்துலோ சீக்கிரம் ஏதாவது பண்ணு. ஐடியா. இப்ப நாம என்ன பண்ண போறோம் சார்? அதோ தெரியுதா உச்சி மேல. அது உச்சியில போய் நிக்க போறோம். அப்படியே நம்ம மோட்டோவை கூப்பிட்டு இந்த மேட்டரை ரொம்ப சத்தமா அங்க கன்வே பண்ணான்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. டிரைவர் தம்பி வண்டி ஸ்பீடா ஓட்டுங்க. மோட்டோ எந்த சத்தத்தை கேட்டு ஜனங்க உன்னை கல் எடுத்து அடிச்சாங்களோ அதே சத்தம் இப்ப உனக்கு யூஸ்ஃபுல்லா மாற போகுது மோட்டோ. சீக்கிரம் கத்து. கடவுளே அதோ பாருங்க அந்த பஸ் அங்க போயிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்துங்க சீக்கிரம். மோட்டோ ஃபுல் பவரோட நல்லா கத்தி சொல்லு மோட்டோ. இப்ப யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. என்ன ஆச்சு? ஓகே பத்லு, நான் இப்ப கத்துறேன். ஆமா. ஏய் உன்னோட சவுண்டியா மாறி போச்சு. ஐயோ நான் பழையபடி சரியாயிட்டேன். பல்ல 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 ஜெய் ஹோ. அது எப்படி நீ திடீர்னு சரியாயிட்டேன்னு சொல்ற? இவ்வளவு நாளா இந்த ஜனங்களை டார்ச்சர் பண்ணிருக்கேன். இப்ப ஒரு உதவி தேவைப்படுற நேரத்துல நீ மாறிட்டேன்னு சொல்றியா? இப்ப இந்த பஸ் எப்படி நிறுத்துறது? சிங்கம் சார், அந்த பொறுப்பை எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். பத்லு, அந்த பஸ் இந்த வழியா வர்றதுக்குள்ள நம்ம அந்த பக்கமா போனோம்னா பஸ்ஸை சீக்கிரமா நிப்பாட்டிடலாம். வாடா. மோட்டு பத்லு எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்ய துடிப்போட இருக்காங்க. தன்னோட உயிரை பணைய வச்சு போராடுறாங்க. அங்க பாருங்க அவங்க எப்படிலாம் தன்னோட வீர தீர செயலை செய்யறாங்கன்னு பாருங்க. பிடிச்சிக்க மாட்டோம். அதே மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, யாராவது ஒருத்தர் வாங்கல, காப்பாத்துக்கப்பா. ஆமா. ஒரு வழியா நாம தப்பிச்சதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆனா இந்த டப்பை விட்டு வெளியே போறோம்னா பத்துரும். சீக்கிரமா ஏதாவது ஐடியா பண்ணு. மோட்டோ பக்கத்துல நிப்பாட்டுங்க. பஸ் நிப்பாட்டுங்க. சார் பஸ் நிறுத்துங்க. சீக்கிரம் நிப்பாட்டுங்க. பஸ் நிறுத்துங்க. பஸ் நிறுத்துங்க. தயவு செஞ்சு பஸ் நிறுத்துங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற பாலம் உடைஞ்சு போய் இருக்கு. உங்க உசுருக்கு ஆபத்து இருக்கு. பஸ் நிறுத்துங்க.
ஓ நோ, இவங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலன்னா நம்ம எல்லாரும் இந்நேரம் தண்ணிக்குள்ள விழுந்து இறந்திருப்போம். உங்க 2 பேருக்கும் கோடான கோடி நன்றி மோட்டு பத்லு. தேங்க்யூ மோட்டு பத்லு. நீங்க 2 பேரும் எங்க உயிரையே காப்பாத்திருக்கீங்க. எப்படி மோட்டு பத்லு வாழ்க, மோட்டு பத்லு வாழ்க.